السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹுவினுடைய அருளும் வளமும் என்றென்றும் இறுதி தூதரான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாருடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி நடந்த சஹாபா பெருமக்களின் மீதும், தாபீன்கள் தாபீன்களின் மீதும், அவ்வழியே வந்த ஒவ்வொரு நல்லடியார்களின் மீதும், இவ்வவையிலே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் வளமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பிரமதித்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய இல்லத்திலே வந்து குழுமி சொல்லப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய விஷயங்களை நாம் கவனித்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாய்ப்பு பொதுவாகவே அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு, குறிப்பாக ஒரு மூமினுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கின்றான் அப்படின்னா அந்த வாய்ப்பு அவன் நன்மை செய்வதற்குண்டான ஒரு வழியாக இருக்குது. நன்மைக்குண்டான வழி மாத்திரமல்லாமல் இந்த சபையிலே கலந்து கொள்கின்ற பொழுது அது நன்மையாகவும் நமக்கு மாறிவிடுகின்றது. வழக்கமானுடைய துவாவை பெற்றவர்களாக, பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அந்த நன்மையை பெற்றவர்களாக, அல்லாஹுவை துதிபாடக்கூடிய அந்த நாவை திளைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த நல்ல வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த அமர்விலே, வாராந்திர அமர்விலே, தொடர் அமர்விலே, இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றை நமக்கு சட்டமாக ஆக்கியிருக்க, ஒன்றை நமக்கு கூடாது என்று சொல்லி இருக்க, ஒன்றை நமக்கு ஆகமாக்கி தந்திருக்க, இஸ்லாம் அல்லாத வேறு ஒரு வழியை நாம் எடுத்துக்கொண்டு, இஸ்லாம் அல்லாத வேறு சில மக்களினுடைய சிந்தனைகளை நாம் எடுத்துக்கொண்டு, வேறு இயக்கங்களினுடைய இசங்களை நாம் எடுத்துக்கொண்டு ஒரு தாண்டோன்றித்தனமான முறையில் நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், அது மிகப்பெரிய தவறாகவும் மிகப்பெரிய வழிகேடாகவும் இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய மார்க்கம் இந்த இஸ்லாம், இன்ன தீன இன்தல்லாஹி இஸ்லாம். ஏன்னா அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக தீனுல் இஸ்லாம் இருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட இந்த மார்க்கம் மட்டுமே அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்பட்டது. அல்லாஹ் இதைத்தான் ஏற்றுக்கிடுவான். இது அல்லாத வேறு ஒரு வழியில இருந்துக்கிட்டு ஒருத்தன் நான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்ட்டு அவன் முயற்சி செஞ்சான் அப்படின்னா அவன் வேறு ஒரு வழியை தேர்ந்தெடுத்ததின் காரணமாக அவனுக்குண்டான சொர்க்கத்திற்குண்டான வாய்ப்பு தடை செய்யப்பட்டுவிடும், அதற்குண்டான வழி சிரமமாகிவிடும். அப்ப அவன் சொர்க்கத்திற்குள்ள போறது அப்படிங்கிறது எட்டா கனியாகத்தான் அவனுக்கு இருக்கும். அவனால என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அப்ப அல்லாஹ் அங்கீகரித்திருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தால் தான் நாம அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க முடியும். இல்லை அப்படின்னா நாம ஒரு மிகப்பெரிய வழிகேட்டில ஆயிருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தமாயிடும். இப்ப இன்றைய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த 21வது நூற்றாண்டுல
ஏராளமான விஷயங்கள், அதுவும் மார்க்கத்தை புறந்தள்ளக்கூடிய, மார்க்கத்திலிருந்து ஒரு மனிதனை வெகு தூரத்தில் ஆக்கக்கூடிய, மார்க்கத்தை புரியக்கூடிய அந்த வழியிலிருந்து ஒரு மனிதனை பிரட்டி தவறான ஒரு வழிக்கு கொண்டு போகக்கூடிய நவீன விஷயங்கள் நிறைய வந்துருச்சு. நிறைய நவீன விஷயங்கள் வந்துருச்சு. அன்றைய காலகட்டத்திலேலாம் சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீனுடைய காலகட்டம் பேப்பர் பேனாக்கள் கூட அரிதான ஒரு விஷயமாய் இருந்துச்சு. அதற்கு அடுத்து காலங்கள் செல்ல செல்ல மனிதனுடைய வசதிக்கு ஏற்ப மனுஷன் என்ன செஞ்சா ஒவ்வொன்றையும் உருவாக்கினான். அதற்கு அடுத்தபடியாக அது இன்றைய காலகட்டத்தில் நமக்கு எல்லா செய்திகளையும் எளிதான முறையில் பெறக்கூடிய மொபைலாக மாறி இருக்கு. அதே மாதிரி ஒரு வேலையை ஒருத்தன் ஆரம்ப காலகட்டத்தில் அவன் விளை நிலங்களிலேயோ அல்லது தொழில் துறைகளிலேயோ தன்னுடைய உடலினுடைய மொத்த சக்தியையும் கொடுத்து அந்த வேலையை என்ன செய்வான், உருவாக்குவான். ஆனால் இன்னைக்கு அது எப்படி ஆகி போச்சு? ஒருத்தன் தன்னுடைய சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து அல்லது தன்னுடைய லேப்டாப்புக்கு முன்னாடி உட்கார்ந்து ஏராளமான பணிகளை இலகுவான குறைவான ஒரு நேரத்தில் செஞ்சு முடிச்சுட்டு இவன் தன்னுடைய உடலை வருத்தி எந்த அளவுக்கு சம்பாதிச்சானோ அதை விட பல மடங்கு, ஏன்னா 1 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வரைக்கும், 6 லட்சத்திலிருந்து கிட்டத்தட்ட 16 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இன்னைக்கு நாம மாறி இருக்கோம். அப்ப நவீன கண்டுபிடிப்புகளும் நவீன வசதிகளும் இன்னைக்கு நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன செஞ்சிருச்சு, கொண்டு போய்கிட்டே இருக்குது. இப்படி கொண்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்லாம் நமக்கு தடை செய்திருக்கின்ற சில விஷயங்கள் கூட அது நமக்கு தடை செய்யப்படலை அப்படின்ட்டு நாம நினைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்களா இல்லையா, ஒரு மனிதன் சம்பாதிக்கிறான், அவன் சம்பாதிக்கக்கூடியது ஹலாலா ஹராமா அப்படின்னு கூட பார்க்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வரும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப அந்த காலகட்டத்தில் தான் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது சரியானதா இது தவறானதா அப்படின்ட்டு யோசிக்க கூட என்ன செய்யல, அவனுக்கு நேரம் கிடைக்கல. அப்ப தான் எதனை பார்க்கின்றானோ, எதனை கேட்கின்றானோ, எதனை விளங்குகின்றானோ, எது அவனுக்கு இலகுவானதாக வசதியானதாக அதிகமான பொருளாதாரத்தை தரக்கூடியதாக இருக்குதோ அதனின் பக்கம் என்ன செய்யறான், விரைந்து ஓடக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அப்ப இத்தகைய இந்த சூழ்நிலையில ஒரு மனிதன் பொருளை உண்டாக்குவது, பொருளாதாரத்தை உண்டாக்குவது அப்படிங்கிறது அவனுக்கு அது ஹலாலா ஹராமா அப்படின்னா பார்க்க தேவையே இல்லை. இஸ்லாம் அனுமதிச்சிருக்க அனுமதிக்கலையா அப்படின்னா அவன் என்ன செய்ய மாட்டான், பார்க்கவே மாட்டான். மாறாக மோசடி செஞ்சா, ஏமாத்தினா, இன்னும் ஒரு சில மக்களினுடைய பார்வைகளை நாம் மாற்றி அமைச்சா நமக்கு இலகுவான முறையில் என்ன செஞ்சிடும், இந்த பொருளாதாரம் கிடைச்சிரும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யறான், அவன் சம்பாதித்து கொண்டே இருக்கின்றான். உதாரணத்திற்கு இந்த நவீன யுகத்திலே இந்த இந்த ஆடைகளை போட்டாதான், இந்த இந்த ட்ரெஸ்ஸுகளை நாம உடுத்தினாதான் நம்மளை 4 பேர் மதிப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில வாழக்கூடிய சில வாலிபர் பெண்கள் என்ன செய்யறாங்க, இருக்கின்றாங்க. ஏன்னா அதுக்கு என்னது, மாடல்கள் என்னது மார்க்கெட்டில் வந்துருச்சு, அந்த மாடல்கள் அந்த ட்ரெஸ் அறிமுகப்படுத்துறாங்க, அல்லது ஒரு நகையை அறிமுகப்படுத்துறாங்க, அல்லது தான் வைத்திருக்கக்கூடிய அணிகலன்களை, தான் ஓட்டக்கூடிய வாகனங்களை என்ன செய்யறாங்க, அவர்கள் அறிமுகப்படுத்துகின்றார்கள். அப்படி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இவன் என்ன செய்யறான், அதை பார்க்கறான், அதை ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதனை வாங்கணுமே, அதனை நாம பாவிக்கணுமே, அதனை நாம பயன்படுத்தணுமே அப்படின்ட்டு என்ன செய்யறான், அதனின் பக்கம் விரைவான முறையில் செல்லக்கூடியவனாக இருந்து கொண்டே இருக்கின்றான். அப்ப நாம பார்க்கக்கூடிய காட்சி அது தவறானதா சரியானதா அப்படின்னு பார்க்க மறந்துடுதான். அதே மாதிரி ஒரு பொருளை என்ன செய்யறான், வாங்குறான், அது தடை செய்யப்பட்டதா அல்லது ஹலாலாக்கப்பட்டதா அப்படிங்கிறத என்ன செய்யறான், கவனிக்க மறந்துடுதான். அப்ப தான் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எத்தகைய மார்க்கத்தில் இருந்து கொண்டு அவன் பார்க்கறான் அப்படிங்கிறத நாம கவனித்தாக வேண்டும். அவன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கான், இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தான் அப்படின்னா அவனுக்கென்று வாழ்வதற்குரிய ஒரு வழியை, பொருளாதாரத்தை ஈட்டுவதற்குண்டான ஒரு வழியை, வசதி வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்குண்டான ஒரு வழியை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு. அப்ப அந்த மாதிரி சொல்லி தந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவன் என்ன செய்யறான்,
எதுனாலும் பரவாயில்ல, எப்படினாலும் பரவாயில்ல, நான் வசதியான முறையில் இருக்கணும், எல்லா விதமான சௌகரியங்களும் எளிதான முறையில் எனக்கு என்ன செய்யணும், கிடைக்கணும், அதனை நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஏன்னா இன்னைக்கு நவீன மார்க்கெட்டுகள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏராளமான பொருட்களை என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு. ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம் ஆண்களுக்குண்டான அணிகலன்கள், பெண்களுக்குண்டான அணிகலன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இருந்ததை போல அது இன்னைக்கு அப்படியே இருக்குதா அப்படின்னா இல்லை. ஏன்னா பெண்களுக்குண்டான பல அணிகலன்கள் ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம் என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். நமது பிள்ளைகள், நமது வீட்டு மாணவர்கள், ஏன்னா இவங்க எல்லாருமே அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவன் என்ன செஞ்சிருக்கான், கழுத்துல ஒரு செயினை போட்டிருக்கான், அவன் என்ன செஞ்சிருக்கான், தேவையில்லாம மோதிரங்களை அணிந்து கொண்டிருக்கின்றான். அதே மாதிரி அவன் என்ன செய்யறான், சில பெண்கள் பாதிக்கக்கூடிய அதாவது அதற்குரிய அந்த காஸ்டியூம்களை என்ன செய்யறான், இவன் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான். அப்ப அதே மாதிரி தான் பெண்கள் தரப்புலையும் பெண்களினுடைய நிலை எப்படி இருக்கு, ஒரு ஆண் அணியக்கூடிய ஆடையை, ஒரு சட்டையோ அல்லது பேண்டோ ஒரு பெண் அணிந்து கொண்டிருக்கின்றாள். அதே மாதிரி ஒரு ஆணை போல என்ன செய்கிறார், அவ தங்களினுடைய நடை, உடை, பாவனை அனைத்தையுமே என்ன செஞ்சுட்டு இருக்கா, மாத்திக்கிட்டு இருக்கா. ஏன்னா இதுல சில நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு வேற சொல்லிக்கிறாங்க, இதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு, நான் ஆம்பளை மாதிரி இருக்கிறது தான் பல ஆண்கள்கிட்ட இருந்து என்னை வந்து பாதுகாக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்கின்றார்கள். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர்களுக்கென்று வரம்புகளையும் அவர்களுக்கென்று கட்டுப்பாட்டையும் இஸ்லாமிய மார்க்கம் விதித்திருக்கின்றது. இதை சொன்ன உடனே இஸ்லாம் வந்து அடக்குமுறை செய்யக்கூடிய ஒரு மார்க்கம். இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை, ஒரு பெண்ணை ஒரு சுதந்திரம் இல்லாமல் இருக்க செய்கின்ற ஒரு மார்க்கம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, சர்வசாதாரணமாக எளிமையாக அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா உண்மை நிலை என்ன அப்படிங்கிறதா நமக்கு தெரியும். உண்மை நிலை என்ன, ஒரு பெண் ஆணை போல பாவனை செய்வதன் மூலமாகவோ, ஒரு ஆண் ஒரு பெண்ணை போல பாவனை செய்வதன் மூலமாகவோ இருப்பதன் மூலமாகவோ அது என்னது, மிகப்பெரிய தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வசாதாரணமா கோ எஜுகேஷன் அப்படிங்கிற இருபாலாரும் படிக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் என்ன செய்யறாங்க, ஆம்பளை பிள்ளையும் சரி பொம்பளை பிள்ளையும் சரி ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்க, பக்கத்து பக்கத்தில் உட்காருந்தாங்க. ஏன்னா பாடம் படிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல என்ன செய்யறாங்க, பேசுகின்றார்கள். நோட்டு புக்கு வாங்குறோம் அப்படிங்கிற பேர்ல என்ன செய்யறாங்க, அதனை வாங்கிக் கொள்கின்றார்கள். ஏன்னா ஒரு சில வீடியோக்கள் வருது, எப்படிப்பட்ட வீடியோக்கள், அதாவது அந்த பிள்ளையோட மடியில ஒரு பையன் படுத்துக்கிட்டு இருக்கான், ஒரு பிள்ளையோட மடியில ஒரு பையன் படுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவங்கெல்லாம் யாரு, ஒரு அதாவது மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய உறவு முறைகளில் கட்டுப்பட்டவர்களா அப்படின்னா கிடையாது. இவன் யாரோ ஒருத்தன், அந்த பிள்ளை யாரோ ஒருத்தி. அப்ப அந்த மாதிரி இருக்கின்ற பொழுது ஸ்கூல்ல சர்வ சாதாரணமாக என்ன நடக்குது, ஆம்பளை பையனுடைய தோல்ல பெண் பிள்ளைகள் சாய்வதும், ஏன்னா பெண் பிள்ளைகளினுடைய மடியில ஆம்பளை பசங்க படுப்பதும், இது எல்லாமே சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. கேட்டா என்ன சொல்லுவாங்க, இது ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையில நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எங்களுக்கு எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது, எங்களுடைய உள்ளத்துல எந்த விதமான ஒரு தவறான எண்ணமும் கிடையாது அப்படின்னு என்ன செய்வாங்க, சர்வசாதாரணமா சொல்லிடுவாங்க. ஆனா உண்மை நிலை என்ன அப்படின்னா, அவர்களினுடைய உள்ளங்களிலேயும் தவறான எண்ணங்கள் எளிதான முறையில் என்ன செஞ்சிடும், ஊடுருவிடும். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, ஏன்னா எந்த ஒரு அந்நிய ஆணும் எந்த ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம், நீங்க ரெண்டு பேரும் இருந்தீங்க அப்படின்னா மூன்றாவதாக சொல்லுங்க ஷைத்தான் இருக்கிறான், மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான். அப்போ எளிதான முறையில தவறுகள் நடப்பதற்கும் தவறி போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுது, எந்த ஒரு அந்நியானும் அந்நிய பெண்ணோடு தனித்து இருக்க வேண்டாம் அப்படின்னு தடை செய்யுது. ஏன்னா அதே மாதிரி மஹரம் அல்லாத உறவுகளோடு என்ன செய்ய வேண்டாம், பயணிக்க வேண்டாம் அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அழகியான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்கின்றது. ஏன்னா இன்னைக்கு ஆம்பளை பையன் இவன் என் கூட படிச்சவன் அப்படின்னு நம்பி போகக்கூடிய எத்தனையோ பெண்களினுடைய வாழ்க்கைகள் சீரழிக்கப்பட்டு விடுகின்றது. ஏன்னா பொள்ளாச்சியினுடைய சம்பவத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உன்னை நம்பித்தானடா வந்த அப்படின்னு அந்த புள்ள சொல்லுது. ஏன்னா தன்னை நம்பி வந்த அந்த பெண்ணை தன்னுடைய நண்பர்களுக்கு, அதே மாதிரி தன்னை சார்ந்த ஜாதியினர்களுக்கு விருந்தாக்கக்கூடிய கேவலமான ஒரு சூழ்நிலையில தான் சில நபர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இது எல்லாத்துக்கும் என்ன காரணம், இவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு காரியம்,
இறுதியில் எங்க கொண்டு போய் விட்டுச்சு? தற்கொலைகளிலேயும் கொலைகளிலேயும் அதே போல மிகப்பெரிய வழக்குகளிலேயும் அது என்ன செய்யுது? இன்னைக்கு கிடந்துகிட்டு இருக்கு. அப்போ இவ்வளவு தூரம் பாரதூரமான விஷயங்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நவீன வசதிகளை எவ்வாறு கையாள வேண்டும் அப்படின்னு தெரியாமை. இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட வரம்புகளை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் போட்டிருக்கின்றது என்று தெரியாத மார்க்கமின்மை, மார்க்கம் அறிவின்மை, மார்க்கமின்மை. அப்ப அது எல்லாமே தான் என்னது? இவர்கள் தவறி போவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணியாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம பார்க்க வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள், அதிலேயும் குறிப்பாக கடையிலே வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது படிக்கக்கூடிய சில நபர்கள் அல்லது படிக்கக்கூடிய பெண்கள், அந்த பெண்களும் உட்பட எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறாங்க அப்படின்னா, பச்சை குத்தி கொள்கின்றார்கள். பச்சை குத்தி கொள்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபித்தார்கள். பச்சை குத்திவிடக்கூடிய ஆணையும் பெண்ணையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். குத்தியவனையும் குத்தப்பட்டவனையும் நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க? சபித்தார்கள். ஏன் சபிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பச்சை குத்துதல் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம், ஒரு ஒழுங்கீனமான ஒரு செயல்பாடு, அது மனித தன்மைகளுக்கு ஒவ்வாத காரியம் அப்படின்ட்டு நபி அவர்கள் என்ன செய்யறாங்க? இஸ்லாம் அதனை தடை செய்கின்றது. ஏன்னா இது அப்ப பச்சை குத்துதல் அப்படிங்கிறதே 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே என்ன செய்து இருக்குது. அது இன்னைக்கு நவீன வடிவத்தில் எப்படி வந்திருக்கு? டாட்டு குத்துவதாக வந்துருச்சு. டாட்டு குத்துறது ஏன்னா ஒரு கழுத்திலேயோ அல்லது பெரணியிலேயோ அல்லது கைகளிலேயோ ஏன்னா அல்லது குடங்கைகளிலேயோ கால்களிலேயோ முதுகுகளிலேயோ ஏன்னா இந்த மாதிரி பல இடங்களில் ஏன்னா அது ஆம்பளை பையனா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சர்வசாதாரணமாக டாட்டு குத்துவதை நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? பார்த்து கொண்டிருக்கின்றோம். கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், ஒழுக்கமான வீட்டு பிள்ளைகள், அவர்கள் கூட தன்னுடைய தோழிகள், தன்னுடைய தோழர்கள் ஏன்னா அந்த மாதிரி உண்டான தவறான சேர்க்கையின் காரணமாக இவர்களும் என்னது வழி தவறக்கூடிய ஒரு நிலைமையில என்ன செஞ்சிருச்சு? இன்னைக்கு சமுதாயம் வளர்ந்து வந்து நிற்கின்றது. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்து இருக்கக்கூடிய ஒண்ணுதான் என்னது? பச்சை குத்தி விடக்கூடிய ஒரு காரியம். அப்படிப்பட்ட அந்த காரியத்தை இன்றைய நவீன யுவதிகளும் இளைஞர்களும் இந்த டாட்டு குத்துகின்றோம் என்கின்ற பெயரிலே அவர்கள் குத்தி கொண்டு அது வெளியே தெரியணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஆடையினுடைய அளவை குறைத்து அவர்கள் என்ன செய்யறாங்க? அவர்கள் அணிந்து கொள்கின்றார்கள். ஆம்பளை பசங்களை பார்த்தோம் அப்படின்னா காதுல என்ன செஞ்சிருக்கான்? ஒரு கம்மலை மாட்டியிருக்கான். ஏன்னா அதே மாதிரி செயினை போட்டிருக்கான். அதே மாதிரி பெண்களினுடைய செயல்பாடுகள் அவன் என்ன செய்யறான்? செய்து கொண்டு இருக்கின்றான். சமீபத்தில் பார்த்தோம், இந்த டாட்டு குத்தக்கூடிய 2 பசங்க அந்த கடை வச்சுட்டு நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா நாக்க வெட்டி அதுல என்னது? ஒரு வளையத்தை போடுறது. நாக்க வெட்டி ரெட்டை நாக்கு மாதிரி அது என்ன செய்யுமா? காட்டுமா? ஒரு பாம்பு நாக்கு மாதிரி என்ன செய்யும்? அது ஒரு விகாரமான ஒரு தோற்றத்தை தரும். அது எல்லாரும் உடனே பார்ப்பாங்க. அதை போட்டுக்கிட்டு நம்ம சமூக வலைதளங்கள்ல, இன்ஸ்டாகிராம் போன்ற அந்த தவறான விபச்சாரத்தினுடைய அந்த வலைதளங்கள்ல நாம செஞ்சோம், நாம பாடணும், நம்ம ஆடணும் அப்படின்னா உடனே எல்லாரும் பார்ப்பாங்க. நாம என்ன செஞ்சோம்? நமக்கு ஒரு ஷுஹூரியத் கிடைச்சிரும், ஒரு மஷூர் கிடைச்சிரும், நம்ம பிரபலியமாயிடலாம் அப்படின்னு என்ன செய்யறாங்க? அவர்கள் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு தவறான ஒரு காரியம் அப்படின்ட்டு இந்திய அரசாங்கம் சொல்லி அந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அப்ப இது இதோட நின்றுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. விஷயங்கள் என்னது? ஒவ்வொன்றையும் அவன் என்ன செய்யறான்? யோசிச்சு என்ன செய்யலாம்? உடலினுடைய உறுப்புகளை எப்படி சிதைக்கலாம், உடலினுடைய அழகை எப்படி மாற்றலாம், ஆடைகளினுடைய அளவை எப்படி குறைக்கலாம், அதை எப்படி கேவலப்படுத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் இன்றைய நவீன இளைஞர்களினுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, அவன் பயன்படுத்தக்கூடிய நவீன சாதனங்கள் அதன் மூலமாக நாம என்ன பிரபலியம் அடைய வேண்டும், அதன் மூலமாக மக்கள் உடனே நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இது போன்றுண்டான தவறான செயல்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இதுல இஸ்லாமிய மார்க்கம் முற்றாக என்ன செய்து? தடை செய்யுது. ஏன்னா அந்நிய ஆணுக்கு முன்னாடி ஒரு அந்நிய பெண் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது, ஹிஜாப் இல்லாம. ஏன்னா ஹிஜாபே இல்லாம ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பார்க்கக்கூடிய விதத்துல பார்க்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிய என்ன செய்யறாங்க? ஒரு தவறான செயல்பாடுகளை, டான்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒன்றை இஸ்லாமிய பெண்மணிகள், இரட்டை சகோதரிகள் என்ன செய்யறாங்க? சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமிய மக்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லும் போது என் பிள்ளைலாம் அப்படி கிடையாதுங்க, எங்க பிள்ளைலாம் ஒழுக்கமாக நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொன்னவங்க, இன்னைக்கு அந்நிய மதத்தவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்நிய மதத்தவர்களுடைய விழா எடுக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவிற்கு இணையாக அல்லாஹுவை மறுக்கக்கூடிய பல கற்பனை தெய்வங்களுக்கு முன்னால் அந்த இடங்கள்ல அந்த வணக்க ஸ்தலங்கள்ல போய் நின்று கொண்டு இவர்கள் ஆடக்கூடிய ஒரு கேவலமான நிலையை சந்தித்து இருக்கின்றார்கள். அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு இந்த நவீன யுகங்களினுடைய அதனுடைய வசதிகளை பெற வேண்டும் என்பதனுடைய இந்த தேவையில்லாத ஒன்று எந்த அளவுக்கு இவர்களுடைய மனசில் ஒரு ஆசையையும், எந்த அளவுக்கு இவர்கள் நம்ம வசதியான முறையில் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் அது உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். இது தவறான ஒண்ணு. அந்நிய ஆண்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஆடுறது, ஏன்னா அந்நிய பெண்ணை ஸ்கிரீன்லையும் செலவழிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த ஸ்கிரீனுக்குள்ள அவர்கள் இருந்து கொண்டு அவர்கள் அந்த ஆட்டங்களையும் பாட்டங்களையும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, முழுக்க முழுக்க ஸ்கிரீனிலேயே தங்களினுடைய நேரங்களை அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா கவனிமா அங்க பேசாத ஸ்கிரீன்ல என்ன செய்யறாங்க, அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒண்ணு மொபைல், இல்ல அப்படின்னா லேப்டாப், இல்ல அப்படின்னா என்னது சிஸ்டம், இல்ல அப்படின்னா பெரிய திரை. இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்கிரீன்ல தான் என்ன செய்யுது பெரும்பான்மையான மக்களினுடைய, குறிப்பாக சிறுவர்களினுடைய நேரம் என்னது சென்று கொண்டே இருக்கின்றது. ஏன்னா இன்னைக்கு மொபைல் பார்க்காம இவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல மக்கள், பல சிறுவர்கள், பல சிறுமிகள் என்னது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப எந்த அளவுக்கு இந்த நவீன வசதிகள் எல்லாம் இவர்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது, ஆண்டு கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத நாம நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில தான் சிறுவர்களை கவரக்கூடிய ஒன்றாக, அதே மாதிரி பெண்ணும் பெரியவர்களையும் வசீகரிக்கக்கூடிய ஒன்றாக, அதே மாதிரி இளம் ஆண்களையும் இளம் பெண்களையும் அவர்கள் தங்களது உருவத்தை ஒரு போட்டோவை ப்ரொஃபைல் பிக்சரா வைப்பதை விட, ஒரு டிபியாக வைப்பதை விட அவங்க என்ன செய்யறாங்க, அவர்களினுடைய போட்டோவை வரைய வேண்டும். அவர்களுடைய போட்டோவை அடுத்தவர்கள் என்ன செய்யணும், வரைந்து எனக்கு தர வேண்டும். அதை நான் என்ன செய்வேன், என்னுடைய டிபியாக நான் பயன்படுத்துவேன். அதை நான் என்ன செய்வேன், இன்னும் பிற மக்களுக்கு 4 பேருக்கு ஷேர் பண்ணி நான் தான் இது அப்படின்ட்டு பெருமை அளிப்பேன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் சில மக்கள் என்ன செய்யறாங்க, செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த அளவுல ஒரு உருவப்படமாக வரைவது இன்னைக்கு அது தொழிலாவே மாறிடுச்சு. எப்படி பச்சை குத்துறது எப்படி தொழிலாக இருக்கோ, எப்படி தேவையில்லாத அணிகலன்களை விற்பது ஒரு தொழிலாக இருக்குதோ, எப்படி இன்ஸ்டாகிராமிலேயும் அதே மாதிரி உண்டான சமூக வலைதளங்களிலேயும் எக்ஸ் போன்ற தளங்களிலேயும் ஏன்னா வீடியோக்களையும் ஆடியோக்களையும் டெக்ஸ்ட் மெசேஜ்களையும் போடுவது ஒரு பொருளாதார திரட்டல் என்பதாக மாறிவிட்டதோ, அதே மாதிரி இந்த அதாவது ஒரு படத்தை வரைவது, ஒரு படத்தை தனது கைகளின் மூலமாகவோ அல்லது இன்று இருக்கக்கூடிய நவீன சிஸ்டம்களின் மூலமாகவோ ஒரு படத்தை என்ன செய்யறது, உருவாக்குவது. ஏன்னா முகத்தை போடுறது, கண்ணை போடுறது, கண்ணுக்கு மேல புருவத்தை வைக்கிறது. ஏன்னா அதே நல்லவனாக இருந்தான் அப்படின்னா அவனை ரொம்ப அழகா காட்டுறது, ஒரு கெட்டவனாக இருக்கிறான், கெட்ட ஒரு கேரக்டரா அது என்ன செய்யணும், கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி விகாரமான முறையில அந்த தோற்றத்தை என்ன செய்யறது, சித்தரிப்பது. இது இன்னைக்கு தொழிலாகவே மாறிவிட்டது. எந்த அளவுக்கு தொழில் அப்படின்னா பல யூடியூபர்கள் குறிப்பாக கார்ட்டூன் வரையக்கூடிய அந்த நபர்கள் எல்லாருமே தங்களினுடைய பிழைப்புக்காக வேண்டி அதனை செய்து கோடான கோடி பொருளாதாரத்தை அதன் மூலமாக பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான ரூபாய்கள் ஒரு கார்ட்டூன் வரைஞ்சு கொடுத்தா, இவர் வரைஞ்சு கொடுத்தார் அப்படின்னா அது அப்படி இருக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, ஒரு படத்தை வரைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு கேலி சித்திரம் வரைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இவருக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய தொழில் சந்தையாக மாறிவிட்டது. பொருளாதாரத்தை திட்ட வேலைன்னு சொல்லிட்டு பார்க்கான், டைம் பாஸுக்கெல்லாம் பார்த்துட்டு போகல, வேலைன்னு சொல்லிட்டு பார்க்கான். அதுல ஏராளமான பொருளாதாரங்கள் வருது. அப்ப அதையெல்லாம் அவன் வச்சுக்கிட்டு என்ன செய்யறான், ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு முன் உதாரணத்தை, முன் நடவடிக்கையை சமுதாயத்துக்கு அடையாளப்படுத்துகின்றான். அப்ப இஸ்லாம்
இந்த கார்ட்டூனினுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு நமக்கு தெளிவான தகவல்களை தந்திருக்கின்றது, எந்த அளவுக்கு இஸ்லாம் இந்த கார்ட்டூன், படம் வரைவது, சித்திரங்களை உருவாக்குவது இது சம்பந்தமாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. இன்னைக்கு நவீன யுகத்துல இந்த கார்ட்டூன் இல்லாம எந்த ஒரு பத்திரிகையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது என்ன செஞ்சிருக்கு, வளர்ந்து நிக்குது. ஏன்னா கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஒரு அரை மணி நேரம் நான் பேசுறதை விட, ஒரு பக்கத்துக்கு நான் எழுதுறதை விட, ஏன்னா ஒரு அதிகாரி அல்லது ஒரு அரசியல்வாதி அல்லது ஒரு நடிகன் அல்லது ஒரு நடிகை அல்லது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியஸ்தர்கள் அவங்கள நான் என்ன செய்வேன், ஒரு கேலி சித்திரமாக வரைந்து அதை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தேன் அப்படின்னா, ஏன்னா அரை மணி நேரம் பேசுறதை விட பக்கம் பக்கமாக எழுதுவதை விட ஒரு நொடியில என்ன செஞ்சிடும், அது எளிதான முறையில் நான் என்ன சொல்ல வந்தேனோ அந்த விஷயத்தை கடத்திரும். நான் என்ன சொல்ல வந்தாலும் அந்த விஷயத்தை அது என்ன செஞ்சிடும், கொண்டு போய் சேர்த்துரும். அதனாலதான் இந்த கார்ட்டூனை நான் வரைகிறேன் அப்படின்ட்டு வரைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா இது எந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு, எந்த நாட்டில் இந்த கார்ட்டூன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரிட்டனிலே 1921 வருடத்துல, அதாவது இட்டாலியன் மொழியில கார்ட்டூன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது ஒரு கட்டியான காகிதம், நல்ல கடினத்தன்மை கொண்ட ஒரு காகிதம். அதுக்கு தான் என்ன செய்வாங்க, கார்ட்டூன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த பிரிட்டன்ல ஒரு புதிய பாராளுமன்றம் என்ன செய்யறாங்க, ஓபன் செய்யறாங்க. எப்ப 1921. அப்ப அதனை அலங்கரிப்பதற்காக வேண்டி, அதாவது ஓவியத்தை வரையக்கூடிய அந்த ஓவியர்கள் என்ன செய்யறாங்க, வரவழைக்கப்படுகின்றார்கள். ஒவ்வொரு ஓவியர்களும் என்னது வரையணும், ஏன்னா இருக்கக்கூடிய சுவர்களை நீங்க அழகுபடுத்தணும், அந்த காட்சிகளை என்ன செய்யணும், மக்கள்லாம் பார்க்கணும், மெச்சணும். ஏன்னா இது பாராளுமன்றத்தினுடைய ஒரு முன்மாதிரியா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யறாங்க, அந்த பிரிட்டன்ல 1921 வருஷத்துல அந்த பாராளுமன்ற ஓப்பன்ல அந்த பெயிண்ட் அடிக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன செய்யுது, இந்த உருவங்கள் வரையப்படக்கூடிய ஒரு போட்டியே நடக்குது. ஏன்னா இதில் ஏராளமான உருவ படங்கள் என்னது வரையப்பட்டுருச்சு, ஏராளமான உருவப்படங்கள் வரையப்பட்டாச்சு. இப்ப இந்த நேரத்துல அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவைகள் அந்த பாராளுமன்றத்தினுடைய சுவத்துல அது இடம்பெற்றுச்சு. எது எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படவில்லையோ அது எல்லாமே ஒதுக்கப்பட்டது. இப்ப அந்த நேரத்துல பஞ்ச் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பத்திரிகை அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, எந்தெந்த ஓவியங்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டுச்சோ அதை பூராமே என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. எடுத்து தன்னுடைய பத்திரிகையில நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக, ஏன்னா கார்ட்டூன் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே என்ன செய்யறாங்க, வெளியிடுறாங்க. கார்ட்டூன் அதாவது கனத்த ஒரு காகிதம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, தலைப்பின் கீழே இந்த ஓவியத்தை வெளியிடுறாங்க. ஒரு படத்தை என்ன செய்யறாங்க, வெளியிடுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு படம், அதான் லட்சக்கணக்கான படங்கள் வரையப்பட்டுருச்சா, அதை எடுத்து என்ன செய்யறாங்க, ஒவ்வொன்றா வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. இது காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா, கார்ட்டூன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீழே ஒரு படம். அப்போ அந்த படத்துக்கு பேரு கார்ட்டூன் என்ன செஞ்சாங்க, வச்சாங்க. அந்த படத்துக்கு பேரு கார்ட்டூன், கேலி சித்திரம் அல்லது சித்திரம், கேலி செய்யக்கூடிய ஒரு சித்திரம் அப்படின்னு செஞ்சாங்க, அதற்கு பெயரை வைத்தார்கள். அப்போ இப்படித்தான் என்ன செய்யுது, மனிதர்களுடைய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அது எல்லாமே இந்த கார்ட்டூனை அதற்கு பிறகுதான் என்ன செய்யுது, அதனை மக்களுக்கு மத்தியில கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் ஆளானார்கள். இப்ப இந்த நேரத்துல இஸ்லாமிய மார்க்கம் இந்த கார்ட்டூன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கேலி சித்திரத்தை எப்படி பார்க்கின்றது? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள், இப்ப நம்ம கேட்போமே, இந்த நமக்கு அவ்வளவா ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை கேட்போம். ஏம்மா இந்த சோட்டா பீம்னு ஒரு ப்ரோக்ராம் வருதுலம்மா, அது நீ பார்ப்பியம்மா? பார்க்க. சரி, வேற என்ன பார்ப்பீங்க? இந்த எனக்கு தெரிஞ்சது அதுதான் தெரியும், வேற என்ன தெரியும் நமக்கு? ஏன்னா இந்த சோட்டா பீம் மாதிரி வரக்கூடிய அந்த கேலி சித்திரங்கள் வேற என்னெல்லாம் இருக்கு? அந்த நிகழ்ச்சியோட இது பேரு நீ சொல்லுமா? நீ நிறைய சொல்லுவிய. படம் வரைய இப்போ டிவியில் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கறோம்லம்மா. இப்போ மலையாளத்தில் கூட நிறைய இது வந்திருக்கா, தமிழ்ல கூட நிறைய பாடல்கள். அந்த பாடல்கள்லாம் யானை வரும், யானை மேல உட்கார்ந்துருப்பாங்க, யானைக்கு என்ன செய்வாங்க, படம் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு படம், ஒரு காட்சி, ஒரு காணொலி வீடியோ, அது அந்த மாதிரி இப்படியே ஓடும் இல்லை. அந்த ஓடக்கூடிய அந்த இதை ஒரு புதிதான ஒரு நிகழ்ச்சியினுடைய பெயர் சொல்லுங்க, நீங்க சொல்ல வந்தீங்களோ? சரி,
தெரிஞ்சவங்க சொல்லுங்களப்பா, தெரியாம தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். டோரா, டோரா பூச்சி, வேற சோட்டா பீம், வேற என்னது? டோரா பூச்சி வேற சிங்சாங், வேற இந்த மலமலன்னு வருது பாருங்க. சரி சரி, அப்போ சரி, அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது தானே. இப்போ இதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம மொபைலில் பார்க்குறோம், அப்படிதானே? மொபைலில் பார்க்குறோம், அதை ரசிக்கிறோம். அது இல்லைன்னா நமக்கு சாப்பாடு உள்ளே இறங்க மாட்டுக்கு. ஏன்னா அம்மா வாப்பாட்ட கடுமையாக அடம் முடிச்சு என்ன செய்கிறோம்? அது மொபைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? என்ன தங்கம்? சரியா? அப்போ இதிலேயே நாம் என்ன செய்கிறோம்? செலவழித்து கொண்டு இருக்கின்றோம். நம்ம வாங்க சொல்ல போகிறாங்களா? அதுக்குமா பேப்பரு? சரி, ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. என்ன பொறுமையாக எழுதி தந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அது எழுத்து சரியாக புடிவிட மாட்டேங்குது. இருக்கட்டும், இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லுவோம். சரியா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த கார்ட்டூன் சம்பந்தமாக நாம் என்ன விளங்கணும் அப்படின்னா, அதாவது வரையப்பட்ட படங்கள், அந்த வரையப்பட்ட படங்களை தான் என்ன செய்கிறாங்க? ஒரு காணொலி மாதிரி டிஸ்பிளேல கொண்டு வந்து, ஸ்க்ரீனில் கொண்டு வந்து அதை அப்படியே ஓட விடுதாங்க. ஓட விடும்போது நமக்கு என்ன தெரியுது? அது இவங்க செய்கிறாங்க, இவங்க பறக்கிறாங்க, இவன் லட்டு திங்கிறான், இவன் மக்களை காப்பாத்துறான் அப்படின்னு நமக்கு என்ன செய்யுது? தெரிய வருது. சரியா? அப்போ அது எல்லாமே நம்மளுடைய அறிவுக்கு ஒவ்வாத காரியங்கள். நம்மளுடைய அறிவு என்ன செய்யும்? அதை பார்த்து ரசிக்குமே தவிர, கண்ணு பார்த்து ரசிக்குமே தவிர, அது அறிவு என்ன செய்யாது? அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அது பார்த்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு வராது. மனுஷன் அப்படின்னா அவன் 2 காலில் நடக்கணும், அப்படித்தானே? ஏதாச்சும் வாகனங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவன் என்ன செய்யலாம்? விமானம் போன்ற வாகனங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவன் பறக்கலாம். ஏன்னா ஆனால் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான சாதனங்களும் இல்லாமல், புறச்சாதனங்கள் இல்லாமல் அவனால் என்ன செய்ய முடியாது? பறக்கவே முடியாது. அப்படிங்கிறது தான் யதார்த்தம், அதான் சயின்ஸு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காணொலிகளில், கார்ட்டூன் சம்பந்தப்பட்ட அந்த காணொலிகளில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவன் சர்வசாதாரணமாக என்ன செய்கிறான்? பறந்து போகிறான், பறந்து என்ன செய்யறான்? 4 பேரை அடிக்கிறான், 4 பேரை மிதிக்கிறான். ஏன்னா இந்த மாதிரி ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான், அதுதான் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்டா இருக்குது. ஏன்னா 4 பேரை அடிக்கிறது, 4 பேரை பேசுறது, அதுதான் என்னது நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. அப்படியா? ஏன்பா? அப்போ நமக்கு என்னது இன்ட்ரெஸ்ட்? எல்லாரும் சரி. அப்ப அந்த விஷயத்துல நாம என்ன செய்யக்கூடாது? கவனம் செலுத்தக்கூடாது. அது ஒரு பொய்யான ஒண்ணு. பொதுவாக தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த இதனுடைய ஆரம்ப புள்ளியாக இருக்கக்கூடிய இந்த கார்ட்டூனாக இருந்தாலும் சரி, அதனுடைய பெரிய அப்பனாக இருக்கக்கூடிய சினிமாவாக இருந்தாலும் சரி, அதில் நேரடியாக மனிதர்கள் நடிப்பாங்க. ஆனால் பொய்யான என்னது செயல்பாடுகள் தான் அதுலேயும் வருது. ஒரு சவுண்டு, ஏன்னா ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு, ஏன்னா அதே மாதிரி உண்டான ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த காட்சிகள், ஏன்னா கயத்து கட்டி என்ன செய்வாங்க? தூக்குவாங்க, 4 பேரை மிதிக்கிற மாதிரி காட்டுவாங்க. மிதிக்கப்பட்ட அவன் என்ன செய்வான்? மிதிச்சிருக்கவே மாட்டான். ஆனால் மிதிக்கப்பட்டவனா அவன் என்ன செய்வான்? அவன் பறப்பான் அல்லது சுற்றி போய் என்ன செய்வான்? விடுவான். இது எல்லாமே ஒரு பொய்யான சித்திரங்கள், ஒரு பொய்யான காணொலிகள். இதற்கும் மனித இந்த செயல்பாடுகளுக்கும் என்னது சம்மந்தமே இருக்காது. ஒருத்தனை நீ எவ்வளவு வேகமா அடிச்சாலும் சரி, 1 அடி 2 அடி கொஞ்சம் தள்ளி போவானே தவிர அவன் பறந்து போய் விடுவான். அப்படிங்கிறதுலாம் பொய்யான ஒண்ணு. இதை நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்மளுடைய யதார்த்தமான வாழ்க்கையை நீ புரிஞ்சுக்கோங்கிற. ஏன்னா சின்ன சின்ன குழந்தைகளை என்ன செய்ய புரிஞ்சுக்கிடுங்க. யதார்த்தமான வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வாழ்க்கையை தாண்டி நம்மளால என்ன செய்ய முடியாது? ஒரு பெரிய காரியங்களை நம்மளால செய்ய முடியாது. மனிதனுடைய யதார்த்தமான வாழ்க்கையில ஏன்னா ஓடுவான், அவன் என்ன செய்வான்? நடப்பான், அவன் என்ன செய்வான்? சில காரியங்களை செய்வானே தவிர, ஏன்னா பறந்து போறதுக்கோ 10-50 பேரை அடிச்சு தூக்கி மிதிப்பதற்கோ அது எல்லாமே பொய்யான ஒரு காரியமா தான் இருக்குது. அதைத்தான் இன்னைக்கு சினிமா என்ன செய்யுது? நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி நம்மளுடைய புத்தியையே மழுங்கடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய அறிவு அது என்ன செய்யுது? மழுங்கடித்து கொண்டு இருக்கின்றது. அப்ப அதுக்கு நாம என்ன செய்யக்கூடாது? தேவையில்லாத ஒண்ணு நம்மளுடைய அறிவை என்ன செய்யுது? மழுங்கடிக்குது. நம்மளுடைய நேரத்தை அது என்ன செய்யுது? திங்குது. ஏன்னா அது மாத்திரமல்லாமல் நம்மளுடைய இன்ன பிற செயல்பாடுகளை தடுத்துருது. ஏன்னா கருத்துள் பார்க்கக்கூடிய
ஏன்னா அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் பார்க்கக்கூடிய சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரிய ஸ்கிரீனில் அதிகமான நேரத்தை செலவழிக்கக்கூடிய பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அதுல இருந்து நாம என்ன செய்யணும், விலகி இருக்க வேண்டும். ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்லாமிய மக்களிலேயும் சில நபர்கள், விரல் வெட்டி எண்ணக்கூடிய சில நபர்கள், அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த கார்ட்டூனை என்ன செய்யறாங்க, அவர்கள் வரைகின்றார்கள். ஒன்னே தனது கைகளின் மூலமாகவோ அல்லது சிஸ்டத்தின் மூலமாகவோ அல்லது வேறு ஏதேனும் சாதனங்களின் மூலமாக என்ன செய்யறாங்க, அதனை படமாக வரைகின்றார்கள். இந்த படமாக வரைந்து மக்களுக்கு கொண்டு போய் காட்சி தந்தாலும் சரி, அல்லது அவர்கள் தனக்கு சொந்தமான ஒன்று அப்படின்னு வைத்துக் கொண்டாலும் சரி, இதை இஸ்லாமிய மார்க்கம் எப்படி பார்க்கின்றது? ஏன்னா அன்றைய காலகட்டத்திலேயும் என்ன செஞ்சாங்க, பல மக்கள் இருந்தாங்க, உருவங்களை வரைந்தார்கள். ஏன்னா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்திலேயே உருவங்களை வரையக்கூடிய, சிலைகளை செதுக்கக்கூடிய மக்கள்லாம் இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தானே இணை வைப்பை மனித சமுதாயத்திற்குள்ள ஊடுருவுச்சு. ஏன்னா இணை வைப்பு அப்படிங்கிறது மனித சமுதாயத்துக்குள்ள எப்போ ஊடுருவுச்சு, எப்போ வந்துச்சு? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் தான் உள்ள வந்துச்சு. என்ன செஞ்சாங்க, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தாவா பணியை ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுக்கு முன்னிருந்த மூதாதையர்கள் ஒரு 2 தலைமுறை, அது 3 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள ஆளை என்ன செஞ்சாங்க, படமாக வரைந்தார்கள், சிலையாக வடித்தார்கள். ஏன்னா இவங்க எல்லாருமே நல்ல மக்கள் அப்படின்ட்டு அந்த வரையக்கூடிய சிலையை செதுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்த மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க முன்னர் வாழ்ந்த நல்லவர்கள். ஏன்னா வலா ததருன்னா ஆலிஹத்தக்கும் வலா ததருன்னா வத்தம் வலா சுவாஅம் வலா யகூஸ வ யஊக வ நஸ்ரா அப்படின்னு சூரத்து நூஹ்ல அல்லாஹ் தஆலா பேசுனானா. வத்து சுவா யகூஸ யஊக எல்லாமே என்னது, முன்னர் வாழ்ந்த நல்ல மனிதர்கள். ஏன்னா அவங்கள நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அவர்களுக்கு அடுத்து வந்து அந்த ஜெனரேஷன் அவங்களை என்ன செஞ்சிச்சு, மறந்துடக்கூடாதுன்னு படமாக வரைந்தது. இவன் படமாக வரைஞ்ச உடனேயே இந்த இவங்களுக்கெல்லாம் அவங்க மனிதர்கள் தான் அப்படின்னு தெரியும், அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஏன்னா ஒரு ஜெனரேஷன் முடியுது, அடுத்த ஜெனரேஷன் வருது, அவங்களும் மதிச்சாங்க. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வரும்போது தான் இதுதான் நம்ம கடவுள் அப்படின்னு ஷைத்தான் என்ன செஞ்சா மாத்தி விட்டான். நல்லவங்களை மறந்துடாத அப்படின்னு வரைய வச்சவன் யாரு, ஷைத்தானே. இதுதான்டா உன் கடவுள் அப்படின்னு இவங்களுக்கு புதிய அந்த தலைமுறையினருக்கு அறிமுகப்படுத்தினதும் ஷைத்தான் தான். அப்ப ஷைத்தான் அந்த அடிப்படையில் தான் என்ன செய்யறான், மனித சமூகத்திற்குள் இந்த உருவங்களை வரைவதையும் உருவங்களை கல் சிலையாக செதுக்குவதற்கும் அவன் மக்களை தயாரித்தான். அதனுடைய அடிப்படையில் மக்கள் வழிதவறினார்கள். வழிதவறிய அத்துணை மக்களும் நரகத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கத்துல அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் நம்ம எடுத்துக்கிடுவோமா. இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபத்ஹ் மக்கா வெற்றி கொள்ளப்படுது, மக்கா வெற்றி கொள்ளப்படுது. என்ன செய்யறாங்க, மக்காவுக்குள்ள வர்றாங்க. காபாக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா யார் யாருடைய சிலைகள்லாம் இருந்துச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிலை இருந்துச்சு, வேற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சிலை இருந்துச்சு, வேற அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிலையும் உள்ள இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 360 சிலைகள், சின்னதும் பெரியதுமா எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, நபி அவர்கள் தூக்கி போட்டு உடைச்சாங்க. ஏன்னா அறியாமை காலகட்டத்தில் உள்ள அத்துணை மூட பழக்க வழக்கங்களையும் எனது காலின் கீழே போட்டு நான் என்ன செய்கிறேன், புதைக்கின்றேன், மிதிக்கின்றேன், ஒழிக்கின்றேன் அப்படின்னு நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒழித்தார்கள். அப்ப எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் முந்தி வாழ்ந்த அந்த நபிமார்களையும், ஏன் ஏகத்துவத்தினுடைய தந்தை என்பதாக அத்துணை நபிமார்களுக்கும் தந்தை என்று அறியப்படக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 2ஆம் தந்தையாக இருக்கின்ற அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய சிலையே என்ன செஞ்சாங்க, வடிச்சு வச்சாங்க அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு அந்த சிலை வடிப்பது, படம் வரைவது எல்லாமே மனித சமுதாயத்திற்கு ஊடுருவி இருக்கும் அப்படின்னு நாம யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, தடை செய்கின்றார்கள். எதனை தடை செய்கின்றார்கள், உருவங்களை வரைந்து வைப்பதை. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவுல இந்த கேலி சித்திரங்கள் வரைவது மிகவும் தடை செய்யப்பட்ட ஒன்று. அது நாளப்பின்ன எங்கே கொண்டு வந்து விடும் அப்படின்னா, இன்னைக்கு ஒருத்தன் தன்னுடைய படத்தை என்ன செய்கிறான், வரைகிறான் அப்படின்னா, வரைஞ்சி அதை என்ன செய்கிறான், அவன் அதை பார்க்குறான், அவங்க பிள்ளைகள் அதை பார்க்குது. நாளப்பின்ன அந்த பிள்ளைகளை அவனை வழங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சிடும், கொண்டு வந்து விட்டுரும். அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மாதிரி விஷயங்களில்
நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது, கேலி சித்திரங்கள் வரையக்கூடாது, உருவப்படங்கள் வரையக்கூடாது அப்படின்னு நமக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை தடையையும் நமக்கு என்ன செய்து இஸ்லாம் போடுது. ஏன்னா அன்னை உம்மு ஹபீபா, அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுமா, இவங்க 2 பேரும் என்னது, அபிசீனியாவில் ஒரு கிறிஸ்தவ கோயிலில் பார்த்த ஒரு காட்சிகளை, ஏன்னா அங்கு சிலைகள், அங்கே இருக்கக்கூடிய சுவர்களில் பதிக்கப்பட்டிருக்க அந்த ஓவியங்கள், அதை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, வெச்சு பேசுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க, புகழ்ந்து பேசுகிறாங்க. அப்படி இருந்துச்சு, அது இப்படி இருந்துச்சு அப்படின்னு என்ன செய்கிறாங்க, பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இருவரையும் பார்த்து சொன்னார்கள், அதாவது மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மனிதர்களிலேயே மிகவும் கெட்டவர்கள் அவர்கள்தான். ஏன் அப்படின்னா, தங்களினுடைய மூதாதையர்களை அவர்கள் உருவப்படமாக வடித்து வைத்தார்கள், உருவப்படமாக அவர்கள் செதுக்கி வைத்தார்கள். இவர்கள் தான் மறுமையில் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகவும் கெட்டவர்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, எச்சரிக்கின்றார்கள். அப்போ உருவப்படங்கள் வரைவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வடிப்பதை என்ன செய்கிறாங்க, தடை செய்தார்கள். அப்படிங்கிற இந்த ஹதீஸை புகாரி போன்ற பல கிதாபுகளை நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒருத்தன் உருவப்படங்கள் என்ன செய்கிறான், அது அவனுக்கு தொழிலாகவோ அல்லது அது ஒரு டைம் பாஸாகவோ அல்லது ஒரு ஸ்டைலுக்காக என்ன செய்கிறான், வரைஞ்சி வைக்கிறான் அப்படின்னா அதுவும் தப்பு தான், அதுவும் தவறான ஒரு காரியம்தான். அது எந்த அளவுக்கு தவறானது, எந்த அளவுக்கு அது பாரதூரமான பாவம் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் தஆலா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுகின்றார்கள். ஒரு தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுகிட்ட எனக்கு இதுதான் தொழில், இதுதான் தெரியும் அப்படிங்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அவர்கள் கடுமையான முறையில் கோபப்பட்டு, உருவப்படங்கள் வரைபவன் தான் மனிதர்களிலேயே மிகவும் கெட்டவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். மறுமை நாளையில் அல்லாஹ் தஆலா நீ வரைந்த அந்த உருவத்திற்கு உயிர் கொடு, நீ உயிர் கொடு அப்படின்னு சொல்லி சொல்லி அவனை என்ன செய்வான், வேதனை செய்வான். வேதனை செய்துவிட்டு அது அவனால் ஒரு பொழுதும் உயிர் கொடுக்கவே முடியாது. அப்போ அது நாள் வரைக்கும் அவன் அந்த ஓவியம் உயிர் பெறுகின்ற வரைக்கும் அவனுக்கு உண்டான வேதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, அவர்கள் இந்த செய்தியை என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுகின்றார்கள். இது புகாரியில் என்ன செய்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான். ஏன்னா மறுமை நாளில் ஏன்னா யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் உருவங்களை வடித்தார்களோ அதற்கு உயிர் கொடுக்கப்படுகின்ற வரைக்கும் அவர்களுக்கு உண்டான வேதனை உண்டு அப்படின்னு நபி அவர்கள் சொன்னது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து சொல்லி என்ன செய்கிறாங்க, அவரை என்ன செய்கிறாங்க, கண்டிக்கின்றார்கள். அதை நீ விட்டு அப்படின்னு என்ன செய்கிறாங்க, உபதேசம் செய்கின்றார்கள். அதே மாதிரி எந்த வீட்டில் உருவப்படங்களோ நாயுமோ இருக்குமோ அந்த வீட்டில் ரஹ்மத்தினுடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள், ரஹ்மத்தினுடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை தௌஹீத அந்த தெளிவின் அடிப்படையில் நாம் என்ன செஞ்சிருக்கோம், மார்க்கத்தை விளங்குறதுனால. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பல இஸ்லாமிய பெருமக்களினுடைய வீடுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்யாண போட்டோவை என்ன செஞ்சிருப்பாங்க, கரெக்டாக வீட்டு வாசலில் மாட்டியிருப்பாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண போட்டோக்களை என்ன செய்வாங்க, வீடு வாசல்களில் அவர்கள் மாட்டி இருப்பார்கள். அதே மாதிரி அவனுடைய பிள்ளைகளினுடைய போட்டோக்களை என்ன செஞ்சிருப்பாங்க, மாட்டி இருப்பார்கள். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஏன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய பையனுடைய பிள்ளையுடைய போட்டோக்கள் அல்லது ஃபேமிலி போட்டோவை என்ன செய்வாங்க, ஒரு டிவியில் அலமாரியில் இருக்கக்கூடிய அந்த டிவி மேலே என்ன செய்வாங்க, அதனை வைத்திருப்பார்கள், காட்சிக்காக என்ன செய்வாங்க, வைத்திருப்பார்கள். அப்போ இந்த மாதிரி போட்டோக்களையும் உருவங்களையும் தொங்கவிடக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் இஸ்லாமிய சமூகத்தில் சில மக்களிடத்துல கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஏன்னா ஆனா அது இன்னைக்கு நவீனமயமாக எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கார்ட்டூன் வரைவதாக, ஏன்னா படங்கள் வரைவதாக அது மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்ப இஸ்லாமிய சமூகம் அன்னையிலிருந்து மாஷா அல்லாஹ் இன்னைக்கு தௌஹீத விளங்கி என்ன செஞ்சிருக்கோம், மார்க்கத்தை அறிந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் அஹ்லு சுன்னா ஜமாஅ இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பில் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இருந்துகிட்டு இருக்கோம். அப்ப இப்படி இருந்து கொண்டு இருக்கின்ற இந்த நாம முற்றாக என்ன செய்ய வேண்டும், அதனை ஒழித்து விட வேண்டும். ஏன்னா கருத்து வரைவதோ அதனை செயல்படுத்துவதோ அதை என்ன செய்யக்கூடாது, அதனை பார்ப்பதோ அதற்குண்டான வருமானத்தை நாம கொண்டு போய் கொடுப்பதோ அறவே இருக்கக்கூடாது என்பதை நாம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நபி அவர்கள் சொன்னாங்க, எந்த வீட்டுல நாயும் அதே மாதிரி உருவப்படங்களும் இருக்குதோ அந்த வீட்டில் ரஹ்மத்தினுடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள் அப்படிங்கிற இந்த செய்தியையும் நாம புகாரியில நாம பார்க்கின்றோம். அதே மாதிரி பொதுவான ஒரு ஹதீஸ்
ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஏன்னா வட்டி வாங்குபவன் வட்டி கொடுப்பவன் இந்த 2 பேர் மீதும், பச்சை குத்தி விடுபவன் மீது, பச்சை குத்தி கொள்ளக்கூடிய நபர்களின் மீதும், அதே மாதிரி உருவப்படங்களை வரைபவர்களின் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சபித்தார்கள். நபியினுடைய சாபம் அவர்களின் மீது இருக்குது அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, குறிப்பிடுகிறார்கள். இது புகாரியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸாக தான் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த அளவுல இந்த சித்திரங்கள் வரைவது, உருவப்படங்களை வரைவது, சிலைகளை வடிப்பது, இது எல்லாமே உங்களை மார்க்கத்திலிருந்து ஒதுக்கி, ஏன்னா இணை வைப்பின் பக்கம், அந்த உருவத்தையே வழங்கக்கூடிய வழக்கத்தின் பக்கம் என்ன செஞ்சிடும், உங்களை கொண்டு போய் சேர்த்துரும். அதெல்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க அப்படின்ட்டு இஸ்லாம் நமக்கு என்ன செய்யுது, தெளிவான ஒரு வழிகாட்டுதலை தருது. இப்போ இன்னைக்கு பல பத்திரிகைகளை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பத்திரிகைகள் எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்துட்டு முழுக்க முழுக்க அதாவது நக்கல் அடிப்பது, நையாண்டி செய்வது, ஏன்னா தன்னுடைய வியூஸ் அதிகமாக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி பொய்யான, புரட்டான, உண்மைக்கு புறம்பான அல்லது பாதி உண்மையை சொல்லக்கூடிய சேனல்களாகத்தான், பத்திரிகைகளாகத்தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவர்களினுடைய வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு வழியாக அவர்கள் மிக முக்கியமாக கருதுவது என்னத்தை தான், கேலி சித்திரங்கள். கேலி சித்திரங்களை வரைகிறது. இந்த கேலி சித்திரத்தை ஒரு சமுதாய தலைவர், ஏன்னா ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்கள் உயிராக மதிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன செஞ்சாங்க, அது அமெரிக்காவினுடைய பத்திரிகையாக இருந்தாலும் சரி, பிரிட்டனினுடைய பத்திரிகையாக இருந்தாலும் சரி, அல்லது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய சில பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய, ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் பத்திரிகைகள் சிலது என்ன செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவறுதலாக காட்சிப்படுத்தியது, தவறுதலாக என்ன செய்து அது கேலி சித்திரம் வரைஞ்சி என்ன செஞ்சாங்க, வெளியே விட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வன்மத்தை என்ன செஞ்சாங்க, அவர்கள் கக்கினார்கள். இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்துகிட்டே இருக்க, இதை தடுக்கணுமா, அதுக்கு என்ன நம்ம செய்யறது, அதனுடைய இமேஜை நீ உடைச்சு விடு, அதனுடைய கண்ணியத்தை நீ கெடுத்து விடு அப்படிங்கிற அடிப்படையில தான் அவரால் எவ்வளவு தூரம் வன்மத்தை கக்க முடியுமோ அவ்வளவு தூரம் என்ன செஞ்சாங்க, வன்மத்தை கக்கினார்கள். இஸ்லாம் விமர்சிப்பதற்கு அப்பாற்பட்ட மார்க்கமா அப்படின்னா என்னது, எல்லாருமே என்ன செய்யலாம், விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கலாம். ஆனா விமர்சிப்பதற்குண்டான ஒரு அளவு இருக்கின்றது. ஏன்னா விமர்சிப்பதற்குண்டான ஒரு அளவு இருக்கின்றது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியோ, திருமறையை பற்றியோ, அல்லது ஒட்டுமொத்த இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை பற்றியோ என்ன செய்யக்கூடாது, அறவை ஒரு பொழுதும் விமர்சிக்க கூடாது. அதிலேயும் குறிப்பாக தவறுதலான ஒரு விமர்சனம். விமர்சனம் அப்படின்னு நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன, தவறுதலாக, ஏன்னா இட்டுக்கட்டப்பட்டு விமர்சிப்பது அப்படிங்கிறது அறவே ஆகாது. நீ வா, இஸ்லாமிய மார்க்கத்தில் உனக்கு என்ன டவுட் இருக்கு, இஸ்லாமிய மார்க்கத்தில் உனக்கு என்ன தேவைப்படுது, வா உட்கார்ந்து பேசுவோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் விவாதம் செய்ய வரியா, வா, அதுக்கு அழைப்பு இருக்கு. ஏன்னா நீ உண்மையில இருக்கியா, நான் உண்மையில இருக்கலாம் அப்படின்னு பார்க்கணுமா, முபாஹலா செய்யலாமா, அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுது, அனுமதியை தருது. ஏன்னா அந்த அடிப்படையில் நீ வா. ஆனா தவறுதலான ஒரு விமர்சனத்தை வைப்பதற்கு, இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது வன்மத்தை கக்குவதற்கு யாருக்குமே இல்லை, அனுமதி கிடையாது. அப்படி நீ கக்குனாலும் இஸ்லாம் அதற்குண்டான கண்ணியத்தில் நிலையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. ஏன்னா யுரீதூன, அவர்கள் நாடுகின்றார்கள், லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், தங்களினுடைய வாய்களால் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வினுடைய ஜோதியை ஊதி அணைத்து விடலாம் என்பதாக அவர்கள் நினைக்கின்றார்கள். ஏன்னா ஆனா அப்படி கிடையாது. ஒருவனும் என்ன செய்ய முடியாது, அவர்களால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அழித்து விட முடியாது. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தியே தீர்வான். அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தியே தீர்வான். வலவு கரிகள் காஃபிரூன், இறை மறுப்பாளர்கள் வெறுத்தாலும் சரி, அவங்க வெறுக்கத்தான் செய்வாங்க. மார்க்கம் என்ன செய்து வளர்ந்துகிட்டே இருக்கு, ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம தடுத்து நிறுத்திடுவோமே அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, முற்படுவார்கள். அதற்கு அவர்கள் எடுத்து இருக்கக்கூடிய ஆயுதங்களில் ஒரு ஆயுதமாகத்தான் இந்த கேலி சித்திரம் வரைவது. இஸ்லாமியர்கள் உயிராக மதிக்கக்கூடிய, உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய பல விஷயங்களை, மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை என்ன செய்யறாங்க, கையில் எடுக்கிறாங்க, கேலி செய்கின்றார்கள்.
மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு, மார்க்கத்தினுடைய அடையாளங்கள், அதனை கேலி செய்கின்றார்கள். ஏன்னா அப்ப இந்த மாதிரி உருவப்படங்கள் வரைந்து கேலி செய்வதை அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் அப்படின்னு அவர்கள் துடிக்கின்றார்கள். இஸ்லாம் அதற்கு ஒருபொழுதும் இடம் கொடுப்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா என்னது அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த குஃபார்களும், யார், இறை மறுப்பாளர்களும், அதே போல முனாஃபிகீன்களும், நயவஞ்சகர்களும் அவங்க என்ன செஞ்சாங்க, கேலி செய்தார்கள். ஏன்னா பார்க்காத மாதிரி இருக்கிறது, நபியவர்கள் சொன்னா கேட்டும் கேட்காத மாதிரி நடந்து கொள்வது, அல்லது பரிகாசமான முறையில் என்ன செய்வது, நபியவர்களுக்கு முன்னாடி நடந்து கொள்வது, நபியவர்களுக்கு முதுகுக்கு பின்னாடி நடந்து கொள்வது அப்படின்ட்டு பல விஷயங்களில் குஃபார்களும் முனாஃபிகீன்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செஞ்சாங்க, கேலி செய்தார்கள். அப்படி கேலி செய்வது அது ஒரு தவறான ஒரு விஷயம் என்பதை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்ற பொழுது வைதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, ஈமான் கொண்ட மக்களை பார்த்தாங்க அப்படின்னா நாங்கள் ஈமான் கொண்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வைதா ஹலு இலா ஷயாத்தீனிஹிம், முஸ்லிம்களை விட்டு நீங்கி அந்த ஷைத்தானியத்தான நண்பர்களோடு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா காலு, அப்போ சொல்லுவாங்க இன்னா மஅக்கும், நான் உங்களோட தான் இருக்கேன், இங்க பாரு நான் உங்களோட தான் இருக்கேன், சரியா அப்படி என்ன செய்வாங்க அவர்கள் சொல்வார்கள். சொல்லிட்டு இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், நான் அவங்களோட ஏன் இருக்கேன் தெரியுமா, அவர்களை கேலி செய்வதற்காக வேண்டித்தான், அவர்களை கேலி செய்வதற்காக வேண்டித்தான் நான் அவங்களோட இருக்கேன். அப்ப கேலி அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, எங்கம்மா ஆரம்பிக்குது, இது சொன்னது யாருமா, சொன்னது யார், இங்க கவனிக்கணும், ஏன்னா நீங்களாவே பேசிக்கிட்டு இருக்க கூடாது, கவனிங்க. அப்ப முனாஃபிகீன்கள், நான் இரட்டை வேடம் போடக்கூடிய, நபியை பார்த்தா, சஹாபாக்களை பார்த்தா, மூமின்களை பார்த்தா நாங்க உங்கள என்ன ஈமான் கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லி போயிருவாங்க, நாங்களும் ஈமான்தாரி தான் பாங்க. எப்போ அந்த ஷைத்தானியத்தான நண்பர்களோட போய் சேர்ந்தாங்களோ அங்க போய் நின்றுக்கிட்டு என்ன சொல்லுவாங்க, நாங்க அவங்களை கேலி செய்யறதுக்காக தான் அவங்களோட இருந்துகிட்டு இருக்கோம், ஆனா உண்மையிலேயே நாங்க ஈமான்தாரிகள்லாம் கிடையாது, உங்களோட தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு இந்த இறை மறுப்பாளர்களை பார்த்து என்ன செய்வாங்க, அவர்கள் சொல்வார்கள். அப்ப இதுதான் என்னது, முனாஃபிகீன்களுடைய நடைமுறை. அப்ப கேலி செய்யக்கூடிய அந்த பண்பு நயவஞ்சகர்களுடைய பண்பு அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், இங்கு நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அதே மாதிரி வேறொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்ற பொழுது வலையின் சஅல்தஹும் லா யகூலுன்ன, அவர்களிடத்தில் நீங்க கேட்டா சொல்லுவாங்க இன்னமா குன்னா நஹூது வ நதஅப், நாங்க அவர்களோடு இருப்பதெல்லாம் வீணுக்காகவும் விளையாட்டுக்காக வேண்டி தான் நாங்க என்ன செய்யறோம், இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அப்ப அல்லாஹ் தஆலா கேக்குறான், குல், அப்ப நீங்க கேளுங்க நபியே, நீங்க கேளுங்க, அபில்லாஹி வ பிஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன், அப்படின்னா நீ அல்லாஹ்வோடு, அல்லாஹ்வின் தூதரோடு, அவனினுடைய வேத வசனங்களான அந்த ஆயாத்துக்களையும் கேலி செய்வதற்காக வேண்டித்தான் நீ இருந்துகிட்டு இருக்கியா, கேலி செய்வதற்காக வேண்டித்தான் நீ இப்படி விளையாண்டுகிட்டு இருக்கியா அப்படின்னு நீங்க கேளுங்க. உங்கள்கிட்ட வந்தா ஒரு பேச்சு, அவங்கள்ட்ட வந்தா ஒரு பேச்சு அப்படின்னு இரட்டை வேடம் போடக்கூடிய அந்த முனாஃபிகீன்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தா என்ன சொல்றாங்க, நாங்க இறை மறுப்பாளர்களோட இருக்கும்போது அவங்கள கேலி செய்வோம், அவங்கள்ட்ட விளையாடுவோம், அதுக்காகத்தான் சும்மா இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ குர்ஆன் ஆயத்தை கொண்டு நாங்க இது நக்கலா பேசுறோமா, இதெல்லாம் சும்மா தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அந்த இறை மறுப்பாளர்கள் அல்லது அந்த முனாஃபிகீன்கள் சொல்வார்கள். அப்படின்னா அல்லாஹ்வுடைய வேத வசனத்திலேயாப்பா நீ விளையாண்டுகிட்டு இருக்க, அல்லாஹ்வுடைய விஷயத்திலேயா, அல்லாஹ்வின் தூதருடைய விஷயத்துல நீ விளையாடுத, அந்த விஷயத்துல நீ கேள்வி செய்வ அப்படின்ட்டு நபியே நீங்க கேளுங்க என்பதாக அல்லாஹ் என்ன செய்யறான், கேள்வியை கேட்கின்றான். அப்ப இது முனாஃபிகீன்களுடைய பண்பு மாத்திரமல்ல, இறை மறுப்பாளர்களுடைய பங்கும் இதுதான் அப்படின்ட்டு எனது அல்லாஹ் தஆலா வேறு சில வசனங்கள்ல பேசுறான். ஸுய்யின லில்லதீன கஃபரல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலகத்தை யாரு அதிகமாக நேசித்து இந்த உலக வாழ்க்கை தான் என்ன அப்படின்ட்டு அது யாருக்கு அலங்கரித்து காட்டப்படுகின்றதோ அப்படிப்பட்ட அந்த குஃபார்கள் அவங்க வயஸ்ஹரூன மினல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களை அவங்க என்ன செய்யறாங்க, கேலி செய்கின்றார்கள். ஈமான் கொண்ட மக்களை இந்த உலகம்தான் எல்லாம், இந்த உலகம்தான் எனக்கு வேணும் அப்படின்னு எவனுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டதோ அந்த குஃபார்கள் மூமின்களை பார்த்து என்ன செய்யறாங்க, கேலிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு நல்லா என்ன செய்யறான், காஃபிர்கள் மூமின்களை பார்த்து கேலி செய்யக்கூடிய ஒரு பண்பை இங்கு குறிப்பிடுகின்றான். அதே மாதிரி வலகத் இஸ்துஹ்ஸிஅ பிருசுலின் மின் கப்லிக், நபியே உங்களை கேலி செய்யறாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கேலி சித்திரம் வரைகிறாங்க அப்படின்னு என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இதற்கு முன்னாடி பல தூதர்கள் கேலி செய்யப்பட்டார்கள்.
فحاق بالذين سخروا منهم ما كانوا به يستهزئون. எதனை கொண்டு அவர்கள் கேலி செய்தார்களோ அப்படிப்பட்ட அந்த கேலியே அவர்களை சுற்றி வளைத்தது. அந்த கேலியே அவர்களை என்ன செஞ்சிச்சு? சுத்தி வளைத்தது. மறுநாள் எப்போ வரும்? நக்கல் அடிச்சாங்க, அழிவு வந்துருமா? நக்கல் அடிச்சாங்க, நாங்க நரகத்துக்கு போயிருவோமா? நக்கல் அடிச்சாங்க, எங்களுக்கு இல்லது நாசமாயிருமா? நக்கல் அடிச்சாங்க. அந்த நாசம்தான் அவர்களை பிடித்தது, அந்த அழிவுதான் அவர்களை என்ன செய்யுது? உறுதி செய்தது. அவர்கள் நரகத்திற்கு சொந்தக்காரன் என்ன செஞ்சாங்க? மாறினார்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யணும்? காட்டமான ஒரு வார்த்தையை போட்டு என்ன செய்யறான்? இங்கு பிரயோகிக்கின்றான் அப்படிங்கிறதை நாம பார்க்கின்றோம். அப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்திலேயோ ரசூலினுடைய விஷயத்திலேயோ நக்கல் அடிப்பது, கேலி செய்வது, அது என்ன செய்யாது? ஒரு பொழுதும் தகாது. முஸ்லிமா இருக்கிறவன், பேரளவில் ஒருத்தர் முஸ்லிமா இருக்கிறான் அப்படின்னா அவன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குர்ஆனினுடைய வசனத்தையோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாட்டையோ அல்லது நபி அவர்களுடைய சுன்னாவையோ மார்க்கத்தையோ கேலி செஞ்சிட்டான் அப்படின்னா அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவான். நவாகிதுல் இஸ்லாம், இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் அப்படின்னு நம்ம பாடம் படிச்சிருக்கோம்ல. ஏன்னா அந்த 10 விஷயங்கள்ல மிக முக்கியமான 3 விஷயங்கள்ல என்னது? இந்த கேலி அடங்கிவிடும். அவன் கேலி செய்யறான் அப்படின்னா அல்லது பரிகாசம் செய்வதை பார்த்து இவன் பூரிச்சு போறான் அப்படின்னா, சந்தோஷப்படுறான் அப்படின்னா, யார் பரிகாசம் செய்யறா? கிறிஸ்தவர்களோ அல்லது குஃபார்களோ பரிகாசம் செய்கிறாங்க மார்க்கத்தை. அதை என்ன செய்யறான்? பார்த்து நக்கல் அடிச்சு சிரிக்கிறான். அவங்க பார்த்து நக்கல் அடிச்சு சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்பை பார்த்து ஆமா சரிதான் இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு இவனும் நினைச்சான் அப்படின்னா, பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் மூட நம்பிக்கையை விதைக்குது, பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் எனது முடமாக்குகின்றது, அது மூளையை முடக்குகின்றது அப்படின்னு அவன் சொல்லும்போது ஆமா இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு ஒரு முஸ்லிம் பெயரளவில் இருக்கக்கூடிய ஒருவன் சொன்னா ஆமா அப்படின்னு சொன்னாலும் இவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். அவனுடைய இஸ்லாத்தை அந்த செயல்பாடு என்ன செஞ்சிடும்? முறித்து விடும் அப்படின்ட்டு நாம என்ன செய்யறோம்? அந்த பாடங்களை நாம படித்து வச்சிருக்கோம். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தையோ அல்லாஹ்வையோ ரசூலையோ தூதரினுடைய சுன்னாக்களையோ ஒருத்தன் நக்கல் அடிச்சான் அப்படின்னா ஈமான் என்ன செய்யணும்? நமக்கு கூட வேண்டும், ஈமான் அதிகரிக்க வேண்டும். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்றான்? அந்நபியு, இதோ இருக்கின்றாரே இந்த நபி, மூமின்களுக்கு அவர்களினுடைய உயிரை விட மேலானவர், உயிரை விட மேலானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தானே ஒருத்தர் உண்மையான மூமினா ஆகணும் அப்படின்னா எல்லாத்தையும் விட நான் நேசத்திற்குரியவனாக ஆகாத வரை அவன் என்ன செய்ய முடியாது? மூமினாக ஆக முடியாது அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நாம என்ன செய்ய வேண்டும்? நாம வைத்திருக்கக்கூடிய சொத்து பத்துக்களை விட, நாம பெற்றெடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை விட, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட, நாம எதையெல்லாம் இந்த உலகத்தில் இன்பகரமானது, இது எனக்கு காதலானது அப்படின்னு நினைச்சுக்கிறோமோ அத்துணையை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நேசம் வைப்பதில் முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நாம் உண்மையான முஃமின் என்பதை நாம் என்ன செய்யணும்? தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்ல எங்க அப்பா அம்மாவுக்கு பிறவுதான், இல்ல நான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு பிறவுதான் நபி இவர்களை நான் வச்சிருப்பேன், அந்த தரஜாவுல நான் 4வது அந்தஸ்து 5வது அந்தஸ்துல நான் வச்சிருப்பேன் அப்படின்னா அவர்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் இல்லை என்பதை இந்த செய்தி நமக்கு என்ன செய்து தெளிவுபடுத்துகின்றது. அதனால நபி அவர்கள் நான் ஆகணும் அஹப்ப இலைஹி, அவர்களுக்கு பிரியமானவனாக, வாலிதிஹி வலதிஹி வன்னாசி அஜ்மஈன், அவர்களுடைய பெற்றோரை விட, அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, அனைத்து மக்களை விட நான் அவர்களுக்கு பிரியமானவனாக ஆகாத வரை அவர்கள் உண்மையான மூமினாக ஆக முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் என்ன செய்யணும்? அளவு கடந்து பாசம் வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது ஒரு கேலி சித்திரம் வரைஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய ஈமான் என்ன செய்யணும்? துடிக்க வேண்டும். நம்மளுடைய ஈமான் என்ன செய்ய வேண்டும்? பொங்க வேண்டும், ஈமான் கூட வேண்டும். அது எப்படி இவங்க செய்யலாம்? அதற்கு நம்ம சட்ட ரீதியிலான என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறோ அத்துணையும் முன்னெடுக்க வேண்டும். முன்னெடுக்கக்கூடிய மக்களுக்கு நாம என்ன செய்யணும்? ஒரு வழக்கையாக இருந்து, ஒரு உதவிக்கரமாக இருந்து என்ன செய்யணும்? நாம அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். அதுதான் நம்முடைய ஈமானினுடைய அடிப்படை, ஈமானினுடைய அடையாளம். இப்ப மார்க்கத்தை என்ன செய்யறாங்க? கேலி செய்கின்றார்கள். மார்க்கத்தை கேலி செய்வதும் ஒரு கேலி சித்திரத்தின் அடிப்படையில் என்ன செய்யறாங்க? அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், அதாவது வைதா அலிம மின் ஆயாத்தினா ஷைஅன், நம்முடைய வேத வசனங்கள்ல ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டால் இத்தஹதுஹா ஹுஸ்வா, அதனை அவங்க என்ன செய்யறாங்க? கேலியாக அவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள்.
கேலியாக அவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள். உலாயி கலஹும் அஸாபும் முஹீன், நிச்சயமாக அவர்களுக்கு இழிவு தரக்கூடிய வேதனை உண்டு அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், தீர்க்கமாக முடிவு செய்கின்றான். அதே மாதிரி சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் தஆலா பேசும்போது ذَلِكَ جَزَاؤُهُمْ جَهَنَّمُ, இந்த கேலி செய்கிறவனுக்கெல்லாம் என்ன கூலி, என்ன தண்டனை அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, முந்தின வசனத்துல இழிவு தரக்கூடிய வேதனை இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அது எந்த இடம் அப்படின்னு அடுத்த வசனத்துல சொல்லும்போது ذَلِكَ جَزَاؤُهُمْ جَهَنَّمُ, அவர்களுக்குரிய கூலி ஜஹன்னம் என்கின்ற நரக நெருப்பு தான், நரகம்தான். பிமா கஃபரு, அவர்கள் நிராகரித்ததின் காரணமாக, வத்தஹது ஆயாத்தி ஹுசுவா, என்னுடைய வேத வசனங்களை அவர்கள் கேலியாக எடுத்ததின் காரணமாகவும் அவர்களுக்கு கூலி நரகம்தான் கொடுக்கப்படும், ஜஹன்னம் தான் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வசனத்திலேயும் நமக்கு தெளிவான முறையில் அறிவிக்கின்றான். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கத்தை நாம் என்ன செய்யணும், உயர்வாக கருத வேண்டும். மார்க்கம் தான் நம்மை உயர்வான இடத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடியது என்பதாக நாம் என்ன செய்யணும், நினைக்கணும். மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அல்லாஹுவை பற்றியோ, ரசூலை பற்றியோ, வேத வசனங்களை பற்றியோ, சட்ட திட்டங்களை பற்றியோ ஒருத்தன் நக்கலா பேசுறான், நக்கலா ஒரு கேலி சித்திரமாக வரைகிறான், ஒரு கார்ட்டூனாக அவன் வெளிப்படுத்தினான் அப்படின்னா அதற்கு எதிரான முறையில் களமாட வேண்டும். ஏன்னா எழுத்தின் மூலமாகவோ சட்ட வரையறையின் மூலமாகவோ நாம் என்ன செஞ்சாலும் நமது எதிர்ப்புகளை குறைந்தபட்சமாவது நாம் பதிவு செய்ய வேண்டும். அப்போதான் இஸ்லாமிய பெருமக்களினுடைய மிக முக்கியமான ஒன்றில் நாம் கை வச்சிட்டோம் அப்படின்னு அவர்கள் நினைத்து அதில் என்ன செய்வாங்க, இஸ்லாமினுடைய கண்ணியத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏன்னா எந்த அளவுக்கு இறைவனை மதிக்கின்றார்கள், எந்த அளவுக்கு இறை தூதரை மதிக்கின்றார்கள், எந்த அளவுக்கு இறை வேதத்தை மதிக்கின்றார்கள், எந்த அளவுக்கு இவனுடைய சட்டத்தை அவர்கள் மதிக்கின்றார்கள் அப்படிங்கிறது எப்போ வெளிப்படும், நாம அவர்கள் செய்த அந்த காரியத்திற்கு எதிர்மறையாக செய்கின்ற பொழுதுதான், அவர்கள் செய்த அந்த காரியத்திற்கு நாம பதிலை சரியான வழியில் சொல்லும் போதுதான் அவங்களுக்கே விளங்க வரும். இல்லை அப்படின்னா என்ன செய்யாது, நிச்சயமாக அவர்கள் விளங்க மாட்டார்கள். அடுத்தடுத்து அவர்கள் தங்களுடைய தவறான அறியாமையில செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். அப்ப இந்த இடத்துல நாம தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நவீன காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான சாதனங்களை நமக்கு என்ன செய்து கொண்டு வந்து தந்திருக்கு. இங்க பாருமா, ஏமா ஏய் இங்க பாரு, கொஞ்சம் கவனிப்போம், முடிக்க போறப்போ சரியா? ஏன்னா நாம் வச்சிருக்கக்கூடிய செல்லாக இருந்தாலும் சரி, நாம் வச்சிருக்கக்கூடிய சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஏன்னா நாம் பயன்படுத்தக்கூடிய, ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இப்போ நீ என்ன செய்வேன், உன் தோஸ்தை பார்ப்பேன், உன் ஃப்ரெண்டை பார்ப்பேன். ஏன்னா அவன் வேற்று கொள்கையில் இருந்துக்கிட்டு இருப்பான். அப்போ அவனைலாம் பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யும், ஆசை வரும். ஏன்னா நம்மளும் காட்டு குத்தணுமே, நம்மளும் காதில் கம்பல் போடணுமே. இங்கே பாரு, ஏய் ஒன்ட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நம்மளும் என்ன செய்யணும், அதை செய்யணுமே, இதை செய்யணுமே அப்படின்னு நமக்கு என்ன செய்ய தோணும். ஏன்னா அது சைத்தான் என்ன செய்வான், தூண்டி விடுவான் நம்மளை. சரியா? எப்பா இங்கே பாரு அப்படின்ட்டு ஒருத்தனை சொன்னேன் அப்படின்னா நீங்கள் எல்லாம் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, அவன் என்னையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சரியா? கவனி, நிறைவு செய்ய போகிறேன், அதனால் என்ன செய்ய வேண்டாம், யாரும் எதுவும் நினச்சிக்கிட வேண்டாம். இப்போ இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றை தடை செஞ்சிருக்கா அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும், விளங்கி, ஒரு கார்ட்டூன் வரைவது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அதை நாம் என்ன செய்யக்கூடாது, எடுக்கவே கூடாது. ஏன்னா அதை நாம் எவன் வரைஞ்சி வச்சானோ அதை நாம் பார்த்து நம்மளுடைய நேரங்களை என்ன செய்யக்கூடாது, செலவழிக்கக்கூடாது. தவறுதலாக நம்மளுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடாது. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சில பெண்கள் என்ன செய்கிறாங்க, கையில் மருதாணி போடுறாங்க. மருதாணி போடுவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கா அப்படின்னா மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று கிடையாது. மருதாணி போடலாமா, தாராளமாக போடலாம். புள்ளி வச்சு டிசைன் போடலாமா, புள்ளி வச்சு டிசைன் போடலாம். அதே மாதிரி பேர் எழுதலாமா, பேர் எழுதலாம். ஆனால் பேர் எழுதின பிறகு, மருதாணி போட்ட பிறகு, ஏன்னா அதில் கையில் நல்ல ஒரு டிசைனை போட்டதுக்கப்புறம் அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, இப்படி இப்படி என்ன செய்யக்கூடாது, காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இப்படி காட்டுறது, ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக வேண்டி இப்படி தூக்குறது, ஏன்னா பஸ்ஸில் கம்பி பிடிக்கிறதுக்காக வேண்டி இப்படி கையை இப்படி காட்டிக்கிட்டு என்ன செய்யறது, கம்பி பிடிக்கிறது. வேற பார்த்தியா, உன் பேரை போட்டிருக்கேன், இன்ஷில் பார்த்தியா, ஒன் இன்ஷில் என்ஷில் சேர்த்து போட்டிருக்கேன், எல்லாமே என்னது சிக்னல். அப்போ இந்த மாதிரிலாம் என்ன செய்யும், அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடிய விதத்தில் என்ன செய்யக்கூடாது, நாம் எந்த அணிகலன்களையும் அணியக்கூடாது. ஏன்னா லிப்ஸ்டிக் தடையா அப்படின்னு பார்த்தோம்னா அதில் அதாவது ஒவ்வாமை இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்கள் தவிர்த்துக்கணும். ஏன்னா இப்போ 5 நேர தொழுகையை வயதுக்கு வந்து எல்லாருமே தொழணும், ஆண்களும் பெண்களும் தொழணும். இப்போ நைல் பாலிஷ் போடுறாங்க, ஏன்னா அது போட்டோம் அப்படின்னா என்னது, தண்ணி உள்ள ஊடுருவாது, மருதாணிக்கு உள்ள ஊடுருவிடும், அது சாயம்தான். மருதாணி அப்படிங்கிறது சாயம், தண்ணி உள்ள ஊடுருவிடும், அதனால ஒளிச்சேரையில் எந்த சிரமங்களும் வராது.
ஆனால் நெயில் பாலிஷ் மூலமாகவோ அல்லது லிப்ஸ்டிக்கின் மூலமாகவோ ஒரு பெண்ணை போட்டுக்கிட்டு வர்றாங்க, ஒலி செய்கிறாங்க. ஒலி செஞ்சா என்னது, உதட்டுலையும் தண்ணி படாது, நகத்துலையும் இல்லது, நகத்துக்குள்ளேயும் தண்ணி படாது. அப்போ அது என்ன செய்யும், ஒலு செய்யக்கூடிய அந்த உறுப்பில் தடை செய்யக்கூடிய ஒரு வசதி ஒரு சாதனை இருப்பதனால ஒலு கூடாமல் ஆயிரும். ஏன்னா அதனால என்னது, அது அந்த தொழுகையினுடைய நேரத்தில் அதை என்ன செஞ்சுக்கணும், நாம தவிர்த்துக்கிட வேண்டும். சரியா? அதே மாதிரி இஸ்லாமிய பெண்கள் ஏன்னா அந்நிய ஆண்களை கவரக்கூடிய கொலுசுகளை அணிந்து கால்களில் என்னது தட்டி தட்டி போறதோ, அடிச்சு அடிச்சு நடக்கிறதோ, அல்லது என்ன செய்யறது, அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏன்னா ஒட்டக திமிலை போல நாம என்னது நடக்கிறதோ, ஏன்னா தலைக்கு மினிக்கி கொண்டு என்ன செய்யறது, அசைந்து அசைந்து நடப்பதோ, ஏன்னா அதெல்லாம் பெண்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை கிடையாது. அது ஒரு தவறான ஒரு செயல்பாடு, நிலைப்பாடு. இஸ்லாமிய மார்க்கம் அதையெல்லாம் என்ன செய்யுது, நமக்கு தடை செய்யுது. ஆனால் மருதாணி போடலாமா அப்படின்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் அதற்கு தடை இல்லை. ஏன்னா அதை அந்நிய ஆண்கள் பார்க்கணும் அப்படின்னு கவரணும் அப்படின்றதுக்காக வேண்டி போட்டுக்கிட்டு இது பண்ணலாமா அப்படின்னா அந்த மாதிரி போடக்கூடாது. நான் அந்நிய ஆண்களுக்கெல்லாம் போடலைங்க, நான் போடதான் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நாம் ஹிஜாபை பேண வேண்டும். அந்த இடத்துல ஹிஜாபை பேண வேண்டும். பெண்களுக்கு மத்தியில் போட்டுக்கலாம், ஏன்னா மஹரமான உறவுகளுக்கு மத்தியில் போட்டுக்கலாம். குறிப்பாக கணவன் பிரியப்பட்டார் அப்படின்னா அது தாராளமாக என்ன செய்யலாம், நீங்கள் மருதாணிகளை போட்டுக்கொள்ளலாம். அதில் மார்க்கம் அனுமதிக்கப்பட்டது தான். அதே மாதிரி பூ வச்சுட்டு போகலாமா அப்படின்னா அந்நிய ஆண்களுடைய சபை இருக்குது அப்படின்னா நாம் அந்த பூவையும் என்ன செஞ்சுக்கணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். கணவன் மட்டும்தான் இருக்கான், ரூமுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னா கணவனை கவருவதற்காக ஒரு மனைவி என்ன செய்யலாம், பூ வச்சுட்டு போகிறதுல எந்த விதமான ஒரு தவறுகளும் இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ மார்க்கத்தினுடைய பேஸில் நிற்கணும். எது மார்க்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கிட வேண்டும். அதை தான் அல்லாஹு தஆலா தனது திருமறையில் 5வது அத்தியாயத்தில் 92வது வசனத்தில் பேசுகின்ற பொழுது வஅதீஉல்லாஹ வஅதீஉர் ரசூல், அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். வஹ்தரு, எது தவறான விஷயங்களாக இருக்கோ, எது தடை செய்யப்பட்ட விஷயங்களாக இருக்கோ, எது உங்களுக்கு எதிரான முறையில் கொண்டு வந்து பாரதூரமான விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்து விடுங்கள். ஃபைன்த வல்லைத்தும், நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன், அல்லாஹ் சொல்றேன், நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன், இதற்கு பிறகும் என்னுடைய உபதேசத்தை நீங்க புறக்கணிச்சிங்க அப்படின்னா ஃபஅலமு, நன்கு விளங்கி கொள்ளுங்கள், அன்னமா அலா ரசூலினல் பலாகுல் முபீன், இந்த தூதர் இவ்வளவு தூரம் சட்டத்திட்டத்தை உங்களுக்கு வந்து சொல்லி மார்க்கத்தை நிலைப்படுத்தி இருக்காரா, இவருக்கு எத்தி வைக்கிறது மட்டும்தான் வேலை. இவர் எத்தி வச்சுட்டாரு. ஏன்னா இவரே உங்களுக்கு பச்சை குத்தி விடக்கூடியது, ஏன்னா கார்ட்டூன் வரையக்கூடியது, உருவப்படங்கள் வரைவது, ஏன்னா அந்நியர்களுக்கு முன்னாடி நாம என்ன செய்யறது, தலையை குனிந்து அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவது, இது எல்லாத்தையுமே இந்த தூதர் சொல்லிட்டாரு. சொல்றது மட்டும்தான் அவர் வேலை. அந்த காரியத்தை அவர் சிறப்பான முறையில் சொல்லிட்டாரு அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், முடிக்கிறான். வேறொரு வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா வ அலைக்கல் பலாக், உங்களுக்கு என்னது, எத்தி வைக்கிறதா உங்களுக்கு கடமையான ஒரு வேலை. வ அலைனல் ஹிசாப், கேள்வி கணக்கை நான் கேட்டுக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். கேள்வி கணக்கு விசாரணை அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், வேறொரு வசனத்திலையும் பேசுகின்றான். அப்போ அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் எப்பொழுதும் பெற்றவர்களாக நாம் வாழ்வோம், மரணிப்போம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. ஏன்னா இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் வெற்றியாளர்களுடைய கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.